ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி த்ரியம்பகம் நஜாமகே ஸ்வந்திம். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். தொட்டு எங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை அஷ்டோத்திர பூதாம் ச அத்திய கரிஷ்யே. ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை குட்டிங்களோட 100 வருஷம் ஒன்னா வாழணும். உங்க பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சக்தி ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். சிவா விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். பொதுவா பொம்மநாட்டிகள் தான் புருஷனோட ராசி நட்சத்திரம்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. ஆனா இங்க உங்க புருஷன் உங்க ராசி நட்சத்திரம்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவாமா. உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க புருஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கார். தொட்டுங்க. அத்திய புரோக்தம் விசேஷன சகல விசிட்டாயாமஸ்யாம் சுபதிதோ அஸ்ய யஜமானஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அஷ்டோத்திர பூதாம் ச அத்யகரிஷ்யே. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. महाशक्ति देवताभ्यो नमः. एकहारति आज्य दीपं दर्शयामि. शतमानं भवति सदा यः पुरुषतेन्द्रिये आयुष्येपेन्द्रिये प्रतिष्ठति. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सतसंवत्सरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे दीर्घसुमङ्गली भवा. यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानश्चदन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः. என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் மாமா இது. இன்னைக்கு முழுக்க என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது மாமா. ஒருவேளை நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டாலும் இந்த சந்தோஷத்தை நினைச்சு என்னால வாழ்க்கை முழுக்க இருக்க முடியும் மாமா. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு மாமா. அதை நிறைவேற்றுவீங்களா? சக்தி, நீ என் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நிறைவேறாத ஆசைன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போதைக்கு என்னோட ஆசை, கனவு எல்லாமே அது மட்டும்தான். அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சக்தி. அது என்னவா இருந்தாலும் என்னால அது முடியாட்டியும் கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன் சக்தி. மாமா, இந்த குங்குமத்தை உங்க கையால என் நெத்தியில வச்சு விடுங்க மாமா. இது மற்றவங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஆசை மாமா. என் நெத்தியில வச்சு விடுங்க. இது போதும் மாமா. எனக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்சு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, போலாமா? சிவா, நல்லா இருக்கீங்களா சாமி? நீ நல்லா இருக்கியாப்பா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சந்தோஷமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. பார்க்கவே எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு தெரியுமா? உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா?
அம்மாடி சக்தி, ம்? கல்யாணமான பொண்ணுங்க கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றது அவ்வளவும் நல்லதம்மா. குறிப்பா புருஷனுக்கு நல்லதம்மா. நீ பிரகாரத்தை சுத்திட்டு வாம்மா. சரிங்க சாமி. அவ முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அத பார்த்துமா உன் மனசு மாறல? என்னாச்சு சிவா? சாமி, எல்லாமே கைமீறி போச்சு சாமி. இன்னும் 2 மாசத்துல எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது சாமி. ஏன், என்னாச்சு? கல்யாணத்துல சக்தியோட அப்பா இறந்துட்டாரு. அது தற்கொலை இல்ல, கொலைன்னு போலீஸ் சொல்லிடுச்சு. கொலைக்கு காரணம் எங்க அம்மா தான்னு சக்தி எங்க அம்மாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நான் தான் போய் எங்க அம்மாவை வெளியே கொண்டு வந்தேன். வெளியே வந்த எங்க அம்மா வீட்டுக்குள்ள வரணும்னா சக்தியை நீ டிவோர்ஸ் பண்ணாதான் நான் வருவேன்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சாமி. நானும் வேற வழி இல்லாம எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் 2 மாசத்துல நாங்க 2 பேரும் கண்டிப்பா பிரிஞ்சே ஆகணும். அந்த தீபம் இருக்கே, அது எப்பவும் மேல் நோக்கி மட்டும்தான் எரியும். மனுஷங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த தீபத்தை கீழ் நோக்கி எரிய வைக்கவே முடியாது. அது மேல் நோக்கி எரியணுங்கிறது தான் இயற்கை. அந்த இயற்கைய யாராலும் வெல்லவே முடியாது. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சேரணுங்கிறது விதி. டிவோர்ஸுங்கிறது இன்னொருத்தரோட மதி. இதை நீ நம்பியே ஆகணும். விதியை என்னைக்கும் மதியால வெல்லவே முடியாது. இதை நீ நம்பு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி சாமி நான் நம்புறது? எனக்கு நாங்க சேருவோங்கிற நம்பிக்கையே சுத்தமா இல்லாம போயிடுச்சு சாமி. சிவா, வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை இழந்துட்டா ஒரு புழுவாள கூட இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீங்க சேரணுங்கிறது தான் விதி. அதை நான் நிரூபிச்சு காட்டட்டுமா? அதோ பல்லக்குல இருக்கே சுவாமி. அந்த சாமி கழுத்துல இருக்கிற மாலை ரொம்ப புனிதமானது. அது தரையில படக்கூடாது, யாரு கைக்கும் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாலையை கழட்டின உடனே கோபுரத்து மேல போட்டுருவாங்க. அந்த மாலை உங்க 2 பேர் கழுத்துல விழுந்தா நான் சொல்றத நீ நம்புறியா? சாமி, சாமி கழுத்துல இருக்கிற மாலை எப்படி சாமி எங்க கழுத்துக்கு வரும்? கண்டிப்பா வரும். வரணுங்கிறது விதி, அதுதான் இயற்கை. வராதுன்னு சொல்றது அறியாமை. இயற்கையை வெல்லவே முடியாது சிவா. திருச்சிற்றம்பலம். மன்னி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வாழலாம் வைகளும். எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணி நல்ல தோறும் மல வளனக கழுமல வளனக. பெண்ணி நல்லாலோடும் பெண்ணி நல்லாலோடும் இருந்தகை இருந்தகை.
மலரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் கடைக்கண்களே ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் புனரத்தாலை புவியலங்க காத்தாலை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை உடையாளை ஒழுங்கு சம்பட்டுடையாளை ஒளிமலிச்செந்தடையாளை அஞ்சக நெஞ்சு அடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திடுமே திருச்சிற்றம்பலம் ஆரார் வந்தார் அமரர் குலாற்றில் அணிவுடையாதிரைனா நாராயணனோடு நான் முகனைங்கே இந்திரனும் தேராதீரியில் தேவகுலான்கள் திசை அனைத்தும் நிறைந்து ஆராதல் புகழ் ஆடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே சம்பளம் ஆரார் வந்தார் அமரர் குலாற்றில் அணிவுடையாதிரையா நாராயணனோடு நான் முகனை தேவகுலான்கள் இசை அனைத்தும் பதம் போச்சே பூமி மலித்திருவாத போதிருந்தால் போற்றி போச்சே சம்பளம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோளி அருமறையின் சிரத்தின் மேலான் செப்பக யோகமாகும் திருச்சிற்றம்பலங்கள் நின்று பொற்புடன் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வாழ்க வளமுடன். 100 வருஷம் நீங்க சந்தோஷமா ஒற்றுமையா ராமரும் சீதையும் மாதிரி இருப்பீங்க.
என்னது நமக்கு பிடிச்ச வாசனையா இருக்கே. மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி வறுவல், ஆஹாஹா, எறா தொக்கு, ஆஹாஹாஹா, சொரா புட்டு, KFC ஸ்மோக்கி சிக்கன். ஐயோ, எல்லாமே நமக்கு பிடிச்ச ஐட்டமாச்சே. ஐயோ, கோதாவரி வச்ச தக்காளி ரசம். ச்சே. இன்னைக்கு என்ன விசேஷம்? மட்டன் சிக்கன் பூது விளையாடுறாங்க. அம்மாடி, அந்த சிவா பைய பொறுமையா வரட்டும். நாம எதுக்கு நம்ம வயத்தை காய போடணும்? வாமா வாமா, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கலாம். சரி சரி, வேணாமா வேணாமா, நான் சாப்பிடல. ஐயோ, இவ்வளவு சாப்பிட மாட்டேங்கிறா, நம்மளையும் சாப்பிட விட மாட்டேங்கிறா. இன்னைக்குன்னு பார்த்து இந்த மூதியவங்க நமக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கி குவிச்சு வச்சிருக்குங்க. ரெடியா? வாங்க வாங்க, எல்லாம் ரெடி. சூப்பர் தா. நீ எப்படி பிடிக்குமா? நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். நீ மாப்பிளையோட உட்கார்ந்து சாப்பிடு, நான் பரிமாறுறேன். உட்காரு. மீனாட்சி உட்கார். மீனாட்சி, தாரணி, அம்மா பாட்டிலாம் சாப்பிட்டாங்களா? இல்ல மாப்பிள, கூப்பிட்டேன், பசியில அப்புறம் சாப்பிடுறேன். நாங்க அம்மா பசிக்கலன்னு சொன்னா கூட ஓகே, இந்த பாட்டி ஏன் சொல்லுது? கிளவி பசி தாங்காதே. சரி, பாட்டி எங்க அத்தை? வாசல்ல தான் இருக்காங்க. வாசல்லையா? இதோ வந்துடுறேன் அத்தை. மா, வாங்கம்மா சாப்பிடலாம். வேண்டாம்ப்பா, நான் சிவா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். நீ போய் சாப்பிடு. மா, அவன் எப்போ வருது, நீங்க எப்பமா சாப்பிடுறது? நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். சொன்னா கேளு சுந்தர், நீ போய் சாப்பிடு. உண்மையிலே எனக்கு பசி இல்ல, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வேணும்னா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. பாட்டி, என்னடா நீ வா சாப்பிடலாம். வர சொல்றானே. டேய், எனக்கு பசி இல்ல, வேணாடா. பாட்டி, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கழுதை இருக்கு பத்தியா, கழுதை, அதுக்கு பேப்பர் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாட்டி, சாம வந்து சாப்பிடுவா. எனக்கு வேணாடா. பாட்டி, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஐட்டம்லாம் வாங்கிருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சா இந்த மாதிரிலாம் நீ சொல்ல மாட்ட பாட்டி. எல்லாம் தெரியும்டா. தெரியுமா? சரி, என்னன்னு சொல்லு பாப்போம். மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி வறுவல், எறா தொக்கு, சொரா புட்டு, வஞ்சரம் வறுவல், KFCல வாங்கின ஸ்மோக்கி சிக்கன். கரெக்டா சொல்லுது கிழவி. டேய், அதோட கோதாவரி செஞ்ச தக்காளி ரசமும் இருக்கு. போதுமா? பாட்டி, எப்படி பாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? டேய், நாங்கெல்லாம் வாசனை வச்சே அது போந்தா கோழியா, நாட்டுக்கோழியா, வயசா நாட்டுக்கறியா, எளாட்டுக்கறியான்னு கண்டுபிடிச்சிருவேன்டா. என்கிட்டயே வா. சரி, அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல, வந்து சாப்பிடு பாட்டி. எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா விரதம் இருக்கிறதுக்கு? என்ன உங்க அம்மா தானே லாக் பண்ணி வச்சிருக்கா. என்ன கிழவி ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல பேசுது? பாட்டி, பாட்டி, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. டேய், பசி இல்லன்னா இல்லதான். போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு. சரி போ. என்ன பாட்டி? வாய்க்கு ருசியா இருக்குன்னு மொத்தத்தையும் நீங்களே கொட்டிக்காதீங்க. கொஞ்சம் மிச்ச மீதிய எங்களுக்கும் வேங்க. பாட்டி, நீ தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அதை பத்தில நீ பேசிட்டு இருக்க? சிவா வரட்டும்டா, பாவம் சிவா பசியில இருப்பான்ல. நீங்களே எல்லாத்தையும் கொட்டிக்காதீங்க, அவனுக்கும் கொஞ்சம் மிச்சம் மீதி வேங்க. நீ சொல்றத பார்த்தா என்னமோ சிவாக்கு மிச்சம் வைங்கன்னு சொல்ற மாதிரி தெரியலையே. சரி இல்லையே. மீனாட்சி, மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா தூக்கி நாய் கொட்டிரு. பாட்டிக்கு சுத்தமா பசிக்கலையா? கொட்டிடுறேன் பாட்டி. அட பாவி, சிவா எப்ப வருது, எப்ப நான் சாப்பிடுறது? ஏம்மா, இந்த சிவா பையன் எப்பமா வருவான்? வருவான் வருவான்.
வா சக்தி. சக்தி பார்த்து. என்னாச்சு?